நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு விஷயமும் எல்லா நேரமும் நம்ம நினச்ச மாதிரியே நடந்தால் எப்படி இருக்கும்ல? ஆக்சுவலி தட் இஸ் பாசிபிள் when you cultivate systemic existential contemplation to architect an internal ecosystem of profound abundance, then deploy calculated audacity as a catalyst to actualize your greatest paradigm. இந்த காம்ப்ளெக்ஸ் டேர்ம்ஸ்லாம் இருக்குல்ல, கான்டெம்ப்ளேஷன், அடாசிட்டி, லா ஆஃப் அட்ராக்ஷன், விஷுவலைசேஷன், இதெல்லாம் கேட்க ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருந்தாலும் சொல்ல ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேனே. அதாவது கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஒரு குட்டி பையன் தான். அவனுக்கு படிப்பு வராது. அதாவது 3 வருஷம் தொடர்ந்து ஃபெயில் ஆனா, ஆல் பாஸ் காரணத்தினால பாஸ் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனான். அவனுக்கு பிரச்சனைனாலே பக்கத்துல போக பிடிக்காது. ஆனா சண்டைன்னு வந்தா முதலாவது அடி வாங்குறது அவன் தான். அவனுக்கு ஸ்டாமரிங் ப்ராப்ளம் இருக்குது. அதாவது ஒரு லைன் கூட முழுசா ஒழுங்கா பேச வராது. அவனை கண்டா யாருக்குமே பிடிக்காது. ஏன் அவனுக்கே அவனை பிடிக்காது. கிளாஸ்ல அவன் உட்கார்ந்து இருக்கிற இடம் கதவு பக்கமும் இல்லாம 2 ஜன்னல் பக்கமும் இல்லாம நடுவு பெஞ்சில ஒரு ஓரமா கார்னர்ல உட்காந்துருப்பான். அவன் பிரேக்கு கூட போக மாட்டான். யாராவது பிரச்சனை பண்ணி அடிச்சிருவாங்க அப்படின்ற பயத்துல. அவனுக்கு ஃபெயில்யூர்னு வெளியேந்து யாருமே சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவனுக்கே தெரியும் அவன் ஃபெயில்யூர்னு. லைஃப் பிடிக்காம அவன் தப்பான முடிக்கிற எடுத்தான். ஆனா அந்த விஷயமும் ஃபெயில்யூர்ல முடிஞ்சது. ஏன்னா அவனே ஃபெயில்யூர் ஆச்சு. அப்படி இப்படி தத்தி தத்தி அவன் 10வது பாஸ் பண்ண ஏதோ ஒரு ஸ்கூல்ல போய் 11th ஜாயின் பண்ணான். ஆனா இவன்ட்ட ஒரு நல்ல குவாலிட்டி ஒண்ணு இருக்குது. அதாவது யாருக்குமே இவனை எப்படி இருந்தாலும் பிடிக்காதுன்றனால இவனுக்கு கிட்ட யாரு ஹெல்ப் கேட்டாலும் ஹெல்ப் பண்ணிடுவான். இவன்ட்ட ஏதாவது கொஸ்டின் ஸ்கூல்லையா இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும் கேட்டாலும் முதல் ஆளா வச்சு பதில் சொல்லிடுவான். இவன்ட்ட இந்த குவாலிட்டி இருக்குன்னு இவனுக்கே தெரியாது. ஆனா 11th பிராக்டிகலுக்கு முன்னாடி ப்ரீ பிராக்டிகல் வைப்பாங்கல்ல, அதுல இவனோட சார் ஒரு பொதுவான கேள்வி கேட்டாரு. யாருக்கு பதில் தெரியுமோ பதில் சொல்லுங்க அப்படின்னு. அதுல இந்த பையன் எழுந்து உடனே பதில் சொன்னான். இந்த கேள்விக்கு யாரு வேணா பதில் சொல்லிருக்கலாம். ஆனா இந்த பையன் தான் எழுந்து பதில் சொன்னான். எழுந்து பதில் சொல்றதுன்றது சாதாரணமான விஷயம் இல்ல. அதனால இவனை பாராட்டுங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு வரை இவனுக்கு அந்த டேலண்ட் இருக்குன்றது இவனுக்கே தெரியாது. இந்த ஒரு டேலண்ட்டை வச்சுட்டு இவன் என்னெல்லாம் பண்ணா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்டோரியா போகும். பட் பொதுவாகவே இவனுக்கு ஸ்ட்ராங் ஆகணும், எல்லாரும் நம்மளை திட்டுறாங்க, நம்மளை பிடிக்காம இருக்காங்க, நம்மளை எல்லாருமே பிடிக்கணும் அப்படின்றதுக்காக இவன் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். முக்கியமா இவனுக்கு ஸ்ட்ராங் ஆகணும்ன்றனாலே ஒர்க் அவுட்ன்ற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சான். இனிஷியலா இவனுக்கு ஒர்க் அவுட் சொல்லி தரதுக்கு யாருமே கிடையாது. இன்ஃபேக்ட் இவன் லைஃப்ல எதுக்குமே யாருமே கிடையாது. சோ என்ன பண்ணா, இவனே ஒர்க் அவுட்ன்ற பேர்ல ஒரு 10 புஷப் ஆரம்பிச்சான். 4 மாசம் 10 புஷப், 15 புஷப் ஆச்சு, 20 புஷப் ஆச்சு, 30 புஷப் எஃபர்ட்லெஸ்ஸா பண்ணிட்டு இருந்தான். 6 மாசத்துக்கு அப்புறம் இவனுக்கு ஒர்க் அவுட்ல வேற ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ஒர்க் அவுட் சின்ன சின்ன விஷயத்தை இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒர்க் அவுட் ரொட்டீன்ல. இப்படியே போயிட்டு இருக்கிற லைஃப்ல ஒவ்வொரு விஷயமா இவன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்க இவனுக்கு ரீடிங் ஹேபிட்காக ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி 2 வாரம் படிக்கிறதா இருக்கட்டும், இல்ல மத்தவங்கள்ட்ட போய் பேச தெரியாம இருக்கிறத ஓவர் கம் பண்ணுன்றதுக்காக ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட போய் பேசுறதா இருக்கட்டும், இல்லாட்டி வீடியோ இந்த மாதிரி ஆன் பண்ணி வச்சுட்டு பிரேக் பண்ணாம அப்படி டைரக்டா பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சா இந்த பையன். சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த எக்ஸாம்பிள் நான் தான்றது. நான் பண்ண ஒரு கரெக்டான விஷயம். யாருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கறது மனசுல வச்சுக்காம எனக்காக எழுந்து நின்னேன். ப்ரோ நான் டெக்னிக்கல் சப்போர்ட்ல ஒர்க்குக்கு போயிட்டேன். எனக்கு அந்த வேலையை தவிர வேற எந்த வேலையும் தெரியாது. நான் வேற வேலைக்கு போக முடியாது. பட் நான் இதுலயும் எனக்கு இருக்க பிடிக்கல, எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதா இருக்கட்டும், கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு மார்க்கெட்டிங் லைன்ல போயிட்டு அங்க ஒர்க் பிடிக்காம பிரஷர்ல திண்டாடுற என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி நீங்க ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டா கூட இருக்கலாம். யாரா இருந்தாலுமே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சு பாருங்க. நீங்க துவண்டு போயிருக்கும் போது நீங்க தான் குழந்தையில கீழே விழும்போது எழுந்துக்கிறதுக்கு சிலிண்டரை பிடிச்சு எழுந்து நின்னீங்களே தவிர யாரும் உங்களை தூக்கி விடல. கீழே நீங்க விழுந்துடக்கூடாதுன்னு உங்க அப்பாவோ அம்மாவோ உங்க கையை பிடிச்சி நடத்தி கூட்டிட்டு போயிருந்தாங்கன்னா இப்ப வரையும் உங்களால நடந்திருக்க முடியாது. புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க பண்ற ஒர்க் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு நீங்களே கொடுக்கக்கூடிய ரெட் கார்பெட் வெல்கம் தான். எனக்கு இது தெரியறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு, சொல்றதுக்கு யாருமே இல்ல. ஆனா அந்த ரெட் கார்பெட் வெல்கம் நீங்க ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை எப்படி பாத்துக்க முடியும் அப்படிங்கறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேல உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. கரெக்டா? பட் அதுல ஒரு சின்ன பிரச்சனை. அதாவது நீங்க சொல்லிக்கக்கூடிய ஒரு சில பதில்களுக்கு கேள்வியே கிடையாது. அதாவது என்னால இது பண்ண முடியல, என்னால இது பண்ண முடியாது, நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு செட் ஆகல. ஒண்ணுமே இல்ல. நீங்க ஹெல்த்தியா சாப்பிட ஆரம்பிச்சுட்டு ஒரு 2 to 3 months கழிச்சு போய் வெளியில சாப்பிட்டு பாருங்களேன், உங்க வயிறு அதை கூட ஜெயிக்காது. சோ நீங்க நல்ல விஷயத்துல போகும்போது கெட்ட விஷயம் உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்ற ஒரு விஷயம் மாதிரி நீங்க கெட்ட விஷயத்தை புடிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நல்ல விஷயம் கண்டிப்பா உள்ள போகாது. அதனால ஜஸ்ட் ஒரு செகண்ட் பர்சனா இல்ல ஒரு தேர்ட் பர்சனா நின்னுட்டு உங்களே நீங்க யோசிச்சு பாருங்க, நான் இப்படி பண்றது கரெக்டா? ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கிறது மூலியமா என்னால உண்மையாவே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? என் லைஃப்ல இதை விட பெட்டரா ஆகணும் அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன, அதுக்கான ஸ்டெப்ஸ் நான் என்ன எடுக்கலாம்? எண்ட் ஆஃப் த டே நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுல நான் கான்சென்ட்ரேட் பண்றது அப்படிங்கறத விட எனக்கு கொடுத்துக்கக்கூடிய ரிவார்டு அப்படிங்கிறது வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கறத உணர்ந்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கக்கூடிய ஒவ்வொரு சேலஞ்சையும் நீங்க கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணியே தெரிவிங்க.